இப்ப வழிபாட்டு முறைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதுல நெறைய முறைகள் இருக்கு. வழிபாட்டு முறைகள்லயே நமக்கு நெறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு. நமக்கு எந்த சமயத்துல என்ன தேவை? அத எதற்காக பண்றோம்? அப்படிங்கிறத இந்த 3ம் நம்ம பிரிச்சு பார்க்கணும். இப்போ டெய்லி காலையில நம்ம எழுந்தம்போது, அ தினப்படி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். காத்தால எழுந்து நான் நித்திய பூஜை பண்றேன்னு சொல்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது அவங்களுடைய வழிபாட்டு முறை. அவங்களுக்கு அது செய்யலைன்னா ஏதோ ஆ அவங்க ஏதோ ஒண்ணு அன்னைக்கு தொலைச்சிட்ட மாரி நெனைப்பாங்க. ஸோ நித்தியம் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் இருக்கு. நமக்கு கிரக தோஷங்கள், இப்ப ராகு சரியில்ல, சூரிய தசை நடக்கிறது, உடல் ஆரோக்கியம் படுத்துறது அதனால அப்படிங்கும் பொழுது அதற்கு பிரத்யேகமான ஒரு வழிபாட்டு முறை இருக்கும். குடும்பத்துல டெய்லி ஒரு சண்டை, குடும்பத்துல நிம்மதி இல்ல, இல்ல தன அம்சம் இல்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதற்கு தீர்வுக்காக ஒரு வழிபாட்டு முறையை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு சிலர் வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வருடத்துல ஒரு முறை கண்டிப்பாக வீட்டில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் அந்த மாதிரி ஹோமம் பண்ணி சில கன்னியா பூஜை எல்லாம் பண்ணி அந்த மாதிரியான முறைகள் உண்டு. அண்ட் குறிப்பாக இந்த ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா, சுமங்கலி பூஜைகள் செய்யறது, கன்னியா பூஜைகள் செய்யறது, கோவில்கள்ல திருவிளக்கு பூஜை செய்யறது, வஸ்திர தானம் பண்றது, அந்த மாரி எல்லாம் இந்த ஆடி மாசத்துல பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒன்று நாம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தீருவதற்கும், நமக்கு புண்ணியங்கள் சேருவதற்கும், நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், இந்த பூலோகத்தில் வாழும் காலம் வரைக்கும் நமக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவு குடுக்காம இருக்கணும். ஸோ ஒரு நல்ல ஆரோக்கியத்தோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நெறைய வழிமுறைகளை நாம கடைபிடிக்கிறோம். இதுல இந்த வழிபாட்டு முறைகள்ல பல விதங்கள் இருக்கு. அதுல நம்ம ஒன்றொன்றாய் பார்க்கலாம்.